இது மாதிரி தமிழ்ல தானியங்கு சந்திப்பிழை திருத்திய உருவாக்கணும்னா உருபன் பகுப்பாய்வி மிக மிக அவசியம் என்ற என்னுடைய முடிவை சொல்லி என்னுடைய கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்பு. இரண்டாம் வேற்றுமை உருவரும்போது ஒற்று மிகும், அது ஒரு பொது விதி இருக்கு. ஆமா ஆமா, அது இதுல இருக்கா? இருக்கு. அப்புறம் ஊருக்கு செல் ஒற்று மிகுமா மிகாதா? கண்டிப்பா மிகும். மிகாது. கட்டளை ஊருக்கு செல். இப்ப தயிர் கடை சொன்னீங்க இல்லையா? ஆமா. தயிர் கடைக்கும் கட்டளை சொல்லா வரும்போது ஒற்று மிகாது. ஊருக்கு செல் தான். தயிர் கடை இக்கனாதான் தயிர் கடை. தயிர் கடையும் போது தயிர் கட்டளை சொல்ல வரும்போது ஒற்று மிகாது. ஊருக்கு செல் தான், இச்சு வராது, கட்டளை சொல்ல வராது. இப்ப தயிர் கடையில ஊருக்கு செல் நான்காம் வேற்று. முக்கியமான விதி இரண்டாம் வேற்றுமையும், அதாவது வெளிப்படையாக தெரிந்தால் ஐ விகுதியும் கூ விகுதியும் ஒற்ற கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அதுல மட்டும்தான் அந்த ஒரு இது இருந்தா பாதி ஒரு 50-60 விழுக்காடு இதாயிடும். ரெண்டாவது இல்ல, நீங்க விதிகளை நீங்க மிகாம கொடுத்திருக்கேன், மகனை பார்னு கொடுத்திருக்கேன். இரண்டாம் வேற்றுமையை தான் நீங்க முதல்ல கேட்டீங்கன்றதுனால இதை சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு ஐயம்மா சொல்லுங்க. அந்த பன்மை விகுதி எல்லா இடமும் ஒரே மாதிரி வராது. நூல்னா நூல்கள்னு வரும், கால்கள்னு வரும், கல்லுன்னா கற்கள்னு வரும், பல்லுன்னா பற்கள்னு வரும். இது குறிலையும் நெடிலையும் வச்சு வரக்கூடிய அந்த இது. அது நெடிலாக இருக்கும்போது அந்த இந்த இது வராது, இருங்கிறது வராது. கார்கள்னு வராது, குறில்ல மட்டும்தான் அந்த கல் வரும். அதை எப்படி நீ அதை கண்ணில போட்டு பண்ணிருக்கீங்க சார்? கல் அப்படின்ற ஒரு நிலைமொழியும் கல் அப்படின்ற ஒரு வருமொழியும் சேரும்போது கற்கள் தான் வந்திருக்கணும். ஆனா இங்க முதல்ல பொது திரையில பாத்தீங்கன்னா தெரியுமா, பூ அப்படின்றது கால்கள்ல என்னன்னு போட சொல்றீங்க? பூகள் அப்படின்னு கொடுத்திருக்கேன். பூக்கள்னு ஒரு மாற்றத்தை செஞ்சு சரியான படித்துப்பார் இரண்டும் சேரும்போது முதல்ல பகரம் இல்லாம கொடுத்திருக்கோம். அதனுடைய மாற்ற படித்துப்பார் மாற்றவா அப்படின்னு கேக்குது. வேணும்னா மாத்திக்கலாம். படித்துப்பார் ஒரே ஒரு அதுல நீங்க கொடுக்கும்போது நிலைமொழியோட இலக்கண வகைப்பாடு வேணும்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா வறுமொழியோட இலக்கண வகைப்பாடு வேணும். பன்மை விகுதியா இருந்தா மட்டும்தான் அகச்சந்திக்கு மாற்றங்கள் ஏற்படும். அருமையா 3 கட்டுரைகளை நாம் இப்பொழுது செவிமடுத்தோம். ஒன்று எந்திர மொழிபெயர்ப்பில் பற்றியது, அதிலே அகராதி எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பது. அடுத்த கட்டுரை இந்த சொற்பிழைகளை எவ்வாறு திருத்துவது, கணினி எவ்வாறு அதற்கு உதவுகிறது என்பது பற்றியது அடுத்த கட்டுரை. அதே போல இவர் ஒற்றுப்பிழைகளை நம்ம கணினி எவ்வாறு திருத்துகிறது, புணர்ச்சி விதிகளுக்கு ஏற்ப எவ்வாறு சொற்களை திருத்துகிறது என்பதற்கு அடுத்த கட்டுரை. இந்த 3 கட்டுரைகளுமே மிக அருமையான கட்டுரைகள். இதை நமக்கு உருவமைத்து தந்த நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் அவருடைய வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.